டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லைனிங் பீஸோட தொடர்ச்சியை கவனிப்போம். இப்போ உடம்பு பீஸோட பின்பகுதி இணைச்சிக்குவோம். இதுலேயும் கரைப்பகுதி இடுப்பு சுற்றி வரதுனால லைனிங்லேயும் 4 இன்ச்சு எட்ஜாக இருக்கிற அந்த கொடுத்த மடிப்பை 4 இன்ச்சு மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி இந்த லைனிங் பீஸோட 2 வீடியோ பதிவிட்டிருப்பேன், அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கைப்பீஸ் இணைச்ச மாதிரியே தான் முதல்ல கீழ்ப்பகுதியில் கரை வரதுனால அங்கே தான் முதல்ல தையல் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், வைக்கும்போது எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். ஆம்கோல் கரெக்டாக இருக்கா, கழுத்து பீஸ் கரெக்டாக உட்காருதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்கே கீழே தையலை இணைக்கணும். அதேமாதிரி சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக உட்காருதா எல்லாத்தையும் நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக எட்ஜில் தையல் கொடுங்க. ஒரே தையல் போதும். கொடுத்தாச்சு. இப்போது அப்படியே சுற்றி சப்போர்ட் தையல் கொடுத்துருவோம். பாருங்கள், கொஞ்சம் முன்ன பின்ன எப்பயுமே போகக்கூடாது, சுருக்கமாக வரக்கூடாது. இதே மாதிரி நீங்களும் அனுபவத்தில் தைக்கும்போது ஃபாஸ்ட்டாக தைக்கலாம், கவலைப்படாதீங்க. பாருங்கள், கரெக்டாக உள்ளே இருக்கிற லைனிங்க்கு ஏற்ப மேல் பீஸை சப்போர்ட் அப்படியே கொடுத்துட்டு தையல் போட்டு வாங்க. தையல் எட்ஜிலேயே வரட்டும், 4 இன்ச்சு அகலத்திலேயே. உள்ளே இருக்கிற லைனிங் தான் நமக்கு முக்கியம். மேல் பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம லைனிங் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த கழுத்து அமைப்புக்கு ஏற்ப அப்படியே திருப்பிக்கிட்டு போகணும். நம்ம தைக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சுருக்கம் எங்கேயும் வரக்கூடாது. அப்படியே ஒட்டி விட்ட மாதிரி இருக்கணும். லைனிங்கில் மேல் பீஸை ஒட்டி விட்ட மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு இணைக்கிற விதத்தை பார்த்தா, அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜாக இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிக்கணும். சுற்றி இருக்கும், லைட்டாக எடுத்துடணும். இருக்கத்திலே லைனிங் பீஸ் தான் நமக்கு ஓரளவுக்கு வருமானத்தை இன்றைய காலகட்டத்தில் ஈட்டி தருது. நார்மல் ப்ளவுஸுக்கு இப்போது வாங்குகிற நம்ம அமௌண்ட்டு பத்தலை ஏறக்கூடிய நார்மல் ப்ளவுஸுக்கு 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் தான் தராங்க. அதனால் லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அதிகமான வருமானத்தை சம்பாதிக்க முடியும். பாருங்கள், இது உள்பகுதி ஒரு பீஸை மட்டும் பேக் பீஸ் மேலே அப்படியே வச்சு தையலாக போடுறோம். நான் டிசி மார்க்கு போடல. உங்களுக்கு பேக் முன் சைடு எதுன்னு பிரச்சனை வரும்போது டிசியில் மார்க் பண்ணிக்கங்க, ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு. இப்போ பாருங்கள், அப்படியே ஏற்கனவே நம்ம ஷார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அப்படியே தூக்கி விட்டுக்கணும். கீழே முன் பீஸ் கீழே இருக்கணும். இப்போது ஃப்ரண்ட் லைனிங் பீஸை இணைக்கிறோம். அது மேலே வச்சு அந்த தையல் மேலே போடுறோம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இணைச்ச தையல் மேலே கொடுத்துடணும் தையலை. ரஃப் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. நம்ம ஸ்பீடாக தைக்கும்போது ரஃப் தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா நூலை விட்டு கட் பண்ணணும் ரஃப் போடலைன்னா. இப்போ இணைச்ச ஃப்ரண்ட் பீஸை மட்டும் அப்படியே தூக்கி முன்னாடி போட்டு சப்போர்ட் தையல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இணைச்ச ஃப்ரண்ட் பீஸு மேல் பீஸு திரும்பக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். நம்ம லைனிங் மட்டும் தான் இப்போ திருப்பி இருக்கோம். திருப்பி மிதி திட்டத்துக்கு தையலை கொடுத்துக்கலாம். இந்த தையல் மேலே தெரியாது, உள்ளார மட்டும் தான் இருக்கும். இப்போது அப்படியே மேல் பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நான் எப்பயுமே ஷோல்டரில் எட்ஜில் தையலை கொடுத்துக்குவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்கணும்.
சிலர் வந்து அந்த மேலே தையல் வரத்தை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றா நீங்கள் வந்து அதை தையல் போடாமல் விட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி தையலை போட்டு தான் ஆரம்பிப்பேன் பாருங்கள். ஏன்னா நூல் வந்து ஒரே கலராக இருக்கிறதுனால அந்த தையல் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், எல்லா சைடையும் கவனிக்கணும். முதல்ல ஷார்ப்பாக உட்காருதா, எங்கெங்கே எஜ்ஜாக இருக்குது பீஸு, எப்படி நகர்த்தினா சுருக்கம் வராமல் இருக்கும், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் தையல், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், எஜ்ஜில் கொடுப்பேன் அந்த தையலை சோல்டரில் கொடுத்து எங்கேயும் சுருக்கம் வராமல் அழகாக தையல் அழகாக திருப்பிட்டு போகணும். நீங்கள் வந்து இப்பயும் சொல்கிறேன், உள்ளே இருக்கிற லைனிங் பீஸ் தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. மேலே முன்ன பின்ன போகலாம், அதனால் பீஸ் முன்ன பின்ன போகுதுன்னு கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் எவ்வளோ அனுபவசாலியாக இருந்தாலும் ஷார்ப்பெல்லாம் கட் பண்ண முடியாது மேல் பீஸை. அதனால தான் ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்குவாங்க. பீஸ் இருக்கும் பட்சத்தில் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பீஸ் பற்றாக்குறையாக இருக்கும்போது இந்தமாதிரி ஷார்ப்பாக தான் கட் பண்ணணும். அதனால் நீங்கள் மேல் பீஸ் எஜ்ஜாக பார்த்த பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் உள் பீஸ் லைனிங் பீஸை கட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுதான் நம்ம மெஷர்மெண்ட்டு அளவு. பாருங்கள், கவனிச்சாவே தெரியும், மேல் பீஸ் கொஞ்சம் எஜ்ஜாக வெளியில் போகிற மாதிரி தெரியும். பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், சுருக்கம் எங்கேயுமே வரக்கூடாது. வந்தால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் முதல்ல ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப்பான காட்டன் பீஸ் வர மாதிரி எடுத்து பழகிக்கிங்க. ரொம்ப நைஸ் பீஸ்லாம் எடுத்திங்கன்னா முதல்லையே நீங்கள் அப்செட் ஆகி ட்ரை பண்ண மாட்டீங்க. அதனால் முதல்ல காட்டன் பீஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் எளிமையாக வரும். அதுமாதிரி ரொம்ப வந்து ஃபஸ்ட்டில் மாடல்லாம் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அதனால தான் முதல்ல அடிப்படை பேசிக் வீடியோ உங்களுக்கு தரேன். முதல்ல மாடல்லாம் சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா ஐயோ நமக்கு வராது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க. அதனால் அந்த கவலை வேணாம். நீ முதல்ல வந்து எளிமையாக இருக்கிறது தச்சு பழகுங்க. எல்லாமே தையல் தொழிலில் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அனுபவம் தான் எல்லாமே. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்தளவுக்கு அனுபவம். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷமாக அனுபவம் எனக்கு. 1,00,000 ப்ளவுஸ்லாம் தாண்டிட்டேன் நான். எப்பயோ அதிகமான ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அதனால தான் இந்த ஸ்பீடு எனக்கு வருது. உங்களுக்கும் அந்த அனுபவத்தில் அழகாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இணைச்சிட்டோம். மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.